கூட்டாட்சி அடிப்படையில் நிதியை எப்படி பகிர்வது அல்லது மாநிலங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எப்படி கொடுக்கறது, கொடுக்காமல் தாமதம் செய்தால் என்ன செய்யணும், தடை செய்தால் என்ன செய்யணும், இப்படிங்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான பிரச்சனைகள், உறவுகள், இதையெல்லாம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், பரிந்துரைகள் வேண்டும்னு ரொம்ப ப்ராமினென்ட்டான கமிட்டி ராஜமன்னார் கமிட்டி 69ல் தமிழ்நாட்டில இருந்து போடப்பட்ட ராஜமன்னார் கமிட்டி, அதுக்கப்புறம் சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன் அப்படின்லாம் இருக்கு. அவங்க கொடுத்த எந்த பரிந்துரையையும் எந்த ஒன்றிய அரசும் நிறைவேற்றவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, நிறைவேற்றவில்லை. அது அவங்களுடைய டெண்டன்சி, அமைப்பு ரீதியாகவே மாநிலங்களுக்கு எதிரான ஒரு டெண்டன்சி ஒன்றிய அரசிடம் இருக்குது. அந்த முதல் பிரிவு, அரசமைப்பு சட்டத்தின் முதல் பிரிவை அடுத்தடுத்து வரக்கூடிய ஒன்றிய அரசுகள் மதிக்கிறதே இல்லை. மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா என்பதை அவங்க மதிக்கிறதே இல்லை. அவங்க அதிகாரத்தை தங்களிடம் குவித்துக் கொள்வதற்கு, அது நேரடியாக குவித்துக் கொண்டால் மக்களிடத்துல கோபத்தை கொடுக்கும்னு இந்த ஒத்திசைவு பட்டியல் வழியாக கொண்டு வர்ற வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள்ல இருந்து தான் இதற்கான தீர்வுகள் கிடைக்கணும். அது போக திரும்ப நீங்க ஒரு கூட்டாட்சி தொடர்பான கேள்வி கேட்கறதுக்கு முன்னால 2 விஷயம் ஏற்கனவே பேசுனதுக்கு பதில் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இந்திக்கு தடையை தமிழக அரசு விதிக்கவில்லை. அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இங்க இத்தனை பேர் படிக்கிறாங்கன்னா ஏதோ தடை இருக்கிறது மாதிரியும், தடையை மீறி அவர்கள் படிக்கிற மாதிரியும், அதன் மூலமாக அரசினுடைய கொள்கையை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் கிடைக்குது சில பதில்கள்ல. இங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி தடை செய்யப்படவே இல்லை. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஹிந்தி பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இருக்கு, சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கு, அதை அவங்க செயல்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வேறு ஒன்றிய அளவிலான பாடத்திட்டங்கள்லையும் இங்க இருக்கு, அது அங்கெல்லாம் ஒழுங்கா நடக்குது. அது தவிர ஜீமங்கலம், திருப்பூர் இந்த மாதிரியான இடங்கள்ல ஸ்டேட் சிலபஸுக்குள்ள வந்து சேரக்கூடிய மாணவர்களுடைய தேவை அறிந்து டிக்ளரேஷன், ஒரு பெரிய கேம்பெயின் அதெல்லாம் எதுவும் இல்லாம மாணவர்களுடைய தேவை அறிந்து ஆசிரியர்களை, பெங்காலி ஆசிரியர், ஒரியா ஆசிரியர், மாணவர்களை, ஆசிரியர்களை போட்டு திருப்பூர்ல வந்து வேலை செய்யக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான கல்விக்கு உத்தரவாதம் அளிக்கிறது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல. அதுக்கப்புறம் காலனிய கல்வி அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்ச கல்வியை சொல்றாங்க. இங்க பாரம்பரிய கல்வி, இந்திய பாரதிய கல்வி, இந்திய கல்வியை கொண்டு வரணும்னு சொல்றாங்கல்ல. பாஜக இங்க டிஎம்கே மக்கள் நடத்துற ஸ்கூல்ல எத்தனை பேர், அல்லது அமைச்சர்கள்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும், சீஃப் செக்ரட்டரியில இருந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரைக்கும் எத்தனை பேருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிறாங்கன்னு கேட்கறாங்கல்ல. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், இப்போ ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அமெரிக்காலையும் பிரிட்டன்லையும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது கல்வி கற்றார்கள்?